ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிச்சன். நம்ம இன்றைக்கி ஸ்ரீ கிச்சனில் ஈஸியாக குக்கரில் எவ்வளோ சீக்கிரமாக மட்டன் குழம்பு பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆன உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஸ்டார் அன்னாச்சி 1, பிரிஞ்சி இலை 1 போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. தாளிப்புக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலாங்க, இதுதான் சேர்த்துருக்கோம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயத்துடைய கலர் மாறுற வரைக்கும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம இஞ்சி பூண்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 பல் அளவுக்கு பூண்டு இடித்து போட்டுக்கிறேங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்காம தட்டி போட்டுக்கிறேன். அது இன்னும் உங்களுக்கு வாசனை நல்லாயிருக்கும், அதுக்காக. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. அந்த பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அளவுக்கு நமக்கு வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி இதுக்கு மட்டனுக்கு மட்டும் நிறையா சேர்க்கக்கூடாதுங்க, ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ தக்காளி வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதில் கழுவி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாங்க. மட்டனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடுங்க. நம்ம தண்ணியை ஊற்றவே வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ தெரியுதுங்களா, மட்டன்லேருந்து தண்ணி உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு வரணும். அப்படி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சு குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 3 ஸ்பூனாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம், இல்லது கம்மி பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா சுருள வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு. ரொம்ப தண்ணி வச்சிட வேண்டாங்க, ஏன்னா குக்கர்லேருந்து விசில் வரும்போது நிறைய தண்ணி கீழே வழிஞ்சு வந்துடும். இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன டிப்புங்க, மட்டன் வேக வைக்கிறதுக்கு சில மட்டன் ரொம்ப வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தேங்காய் துருவோம் இல்லைங்களா, அந்த தேங்காவோட ஓடு இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு உள்ளே வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக மட்டன் வேகுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நமக்கு அந்த விசில் ஆறப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 மூடி தேங்காய், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு, கசகசா 1/2 ஸ்பூன், மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நம்ம ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாங்க, கொஞ்சமாக திரியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த குறகுறப்பான பதம் அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு குக்கரில் விசில் அடங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா எண்ணெய் மிதக்க இருக்குன்னு. இப்போ திருப்பி நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ திருப்பி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், கரண்டி வச்சு எப்படி கறி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சாஃப்டாக தான் வெந்திருக்கு. இப்போ நல்லா வெந்திருச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் பேஸ்ட், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 4-5 கொதி வந்த உடனே நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் கொழுப்பு இருக்கு இல்லையா, ஆட்டு கூட கொஞ்சம் கறி கூட கொஞ்சமாக கொழுப்பு வரும் இல்லைங்களா, அந்த கொழுப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஆரம்பத்திலே சேர்த்துட்டோன்னா குழம்புல எப்போ ரொம்ப மிதந்துட்டே இருக்குங்க. அதை கடைசியாக சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இப்போ கடைசியாக சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா குழம்பு ரெடி. இது எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு குக்கர்லையே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோங்க. நம்மளோட குழம்பு தயாராகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.